வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இந்த லெசன் பார்த்திங்கன்னா 8th நியூ புக்கில் முதல் பருவம் பேஜ் நம்பர் 157. டோட்டலாக ஒரு 96 கொஷின் இதிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா பார்ட் 1. பார்ட் 1ல் ஒரு 50 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாஸ்கோடா காமா ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடித்த ஆண்டு. ஆன்சர் 1498. வாஸ்கோடா காமா ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடித்த ஆண்டு 1498. இரண்டாவது கொஷின், டேஸ் வெற்றிக்கு பின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இந்தியாவில் வலுவடைந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி, வங்காளம். வங்காளம் வெற்றிக்கு பின் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இந்தியாவில் வலுவடைந்தது. மூன்றாவது கொஷின், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1757 ஜூன் 23. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23. இந்த பிளாசி போர் பார்த்திங்கன்னா சிராஜுத்தௌலா ப்ளஸ் பிரெஞ்சு கூட்டணி, ஆங்கிலேயருக்கும் சிராஜுத்தௌலா பிரெஞ்சு கூட்டணிக்கும் இடையே தான் இந்த பிளாசி போர் நடைபெற்றது. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, சரி பண்ணிக்கோங்க. இருட்டறை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் 1756. இருட்டறை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1756. ஐந்தாவது கொஷின், இருட்டறை துயர சம்பவம் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் இரண்டும் சரி. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். சிராஜுத்தௌலாவின் படை வீரர்கள் 146 ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் காற்று புகாத ஒரு சிறிய இருட்டு அறையில் அடைத்து வைத்திருந்தனர். அவர்களுள் 123 பேர் மூச்சு திணறி இறந்திருந்தனர். எந்த வருஷம்? 1756. ஸோ இந்த இருட்டறை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1756. ஆறாவது கொஷின், ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை நவாபிடம் சரணடைந்த ஆண்டு. ஆன்சர் 1756 ஜூன் 20. ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை நவாபிடம் சரணடைந்த ஆண்டு 1756 ஜூன் 20. ஏழாவது கொஷின், அலிநகர் உடன்படிக்கையின்படி சிராஜுத்தௌலா ராபர்ட் கிளைவின் நிபந்தனைகளை ஏற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1757 பிப்ரவரி 9. அலிநகர் உடன்படிக்கையின்படி சிராஜுத்தௌலா ராபர்ட் கிளைவின் நிபந்தனைகளை ஏற்ற ஆண்டு 1757 பிப்ரவரி 9. எட்டாவது கொஷின், டேஸின் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது. முக்கியமான கொஷின். ஆன்சர் பிளாசி போர். பிளாசி போரின் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது. ஒன்பதாவது கொஷின், பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு. இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின். பிளாசி போர், பக்சார் போர், இந்த கொஷின் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 1764 அக்டோபர் 22. டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764 அக்டோபர் 22. பத்தாவது கொஷின், 1757 ஆண்டு பிளாசி போருக்கு பின் ஆங்கிலேயர்கள் தடையில்லா வணிக உரிமை பெற்ற பகுதிகள். ஆன்சர் அனைத்தும் சரி. வங்காளம், பீகார், ஒரிசா. 1757 ஆண்டு பிளாசி போருக்கு பின் ஆங்கிலேயர்கள் தடையில்லா வணிக உரிமை பெற்ற பகுதிகள் வங்காளம், பீகார், ஒரிசா. 11வது கொஷின், டேஸின் 24 பர்கானா எனும் பகுதியை ஆங்கிலேயர் பெற்றனர். ஆன்சர் வங்காளம். வங்காளத்தின் 24 பர்கானா எனும் பகுதியை ஆங்கிலேயர் பெற்றனர்.
ஸோ புக்கை வந்து நீங்கள் லெசன் புக்கில் படிச்சுட்டு இந்த கொஷின் எல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து புக்கை படிங்க, படிச்சுட்டு வீடியோ பாருங்கள், அல்லது வீடியோ பார்த்து முடிச்சிட்டாவது நீங்கள் வந்து புக்கை ஒரு டைம் படிங்க. அப்போ தான் கொஷின்ஸ் வந்து புரியும். 12வது கொஷின், பிளாசி போருக்கு பின் வங்காளத்தில் அரியணை ஏறியவர். ஆன்சர் வந்து மீர் ஜாபர். பிளாசி போருக்கு பின் வங்காளத்தில் அரியணை ஏறியவர் வந்து மீர் ஜாபர். 13வது கொஷின், தஸ்தக் என்றழைக்கப்படும் சுங்கவரி விலக்கு ஆணையை தவறாக பயன்படுத்திய ஆங்கிலேயர் மீது கோபமடைந்து கலகத்தில் ஈடுபட்டவர். ஆன்சர் வந்து மீர் காசிம். தஸ்தக் என்றழைக்கப்படும் சுங்கவரி விலக்கு ஆணையை தவறாக பயன்படுத்திய ஆங்கிலேயர் மீது கோபமடைந்து கலகத்தில் ஈடுபட்டவர் வந்து மீர் காசிம். 14, சுஜா உத்தௌலா மற்றும் 2ஆம் ஷா ஆலம் ஆகியோருடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியவர். ஆன்சர் வந்து மீர் காசிம். சுஜா உத்தௌலா மற்றும் 2ஆம் ஷா ஆலம் ஆகியோருடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியவர் வந்து மீர் காசிம். 15, பீகார் பகுதியில் பாட்னாவிற்கு மேற்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம். ஆன்சர் வந்து பக்சார். பீகார் பகுதியில் பாட்னாவிற்கு மேற்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய நகரம் தான் பக்சார். 16வது கொஷின், 1765 பிப்ரவரி 20 நடந்த டேஸ் உடன்படிக்கையின்படி பக்சார் போர் முடிவுக்கு வந்தது. ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் வந்து அலகாபாத் உடன்படிக்கை. ஸோ பக்சார் போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை எதுன்னு கேட்டாங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை. வருஷம் வந்து 1765 பிப்ரவரி 20. பக்சார் போர், அலகாபாத் உடன்படிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. 17வது கொஷின், வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர். ஆன்சர் வந்து ராபர்ட் கிளைவ். வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் வந்து ராபர்ட் கிளைவ். 18வது கொஷின், கர்நாடக போர்கள் நடைபெற்ற காலகட்டம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1746 1763 வரை. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் கர்நாடக போர்கள் வந்து நடைபெற்றது. 1746 1763 வரைக்கும். 19வது கொஷின் பொறுத்துக. முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு. 1746 to 48, 2 ஆண்டுகள். முதல் கர்நாடக போர் வந்து 1746 to 48. இரண்டாம் கர்நாடக போர் பாருங்கள் 1749 to 1754. மூன்றாம் கர்நாடக போர் வந்து 1756 to 1763. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. முதல் கர்நாடக போர் வந்து 1746 to 48. இரண்டாம் கர்நாடக போர் 1749 to 54. மூன்றாம் கர்நாடக போர் 1756 to 63. 20வது கொஷின், முதல் கர்நாடக போர் வந்து முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை பார்த்திங்கன்னா ஐலா-சஃபேல் உடன்படிக்கை. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 1748. முதல் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை வந்து ஐலா-சஃபேல் உடன்படிக்கை. இரண்டாம் கர்நாடக போர் வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கை. வருஷம் வந்து 1755. மூன்றாம் கர்நாடக போர் வந்து பாரிஸ் உடன்படிக்கை 1763. ஸோ இதுவும் முக்கியமான கொஷின் தான், பார்த்து வச்சுக்கோங்க. 21வது கொஷின், முதல் கர்நாடக போர் ஏற்பட காரணம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். முதல் கர்நாடக போர் ஏற்பட காரணம் என்ன? ஐரோப்பாவில் ஏற்பட்ட ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். ஸோ முதல் கர்நாடக போர் வந்து எப்போ வந்து நடந்தது? 1746 to 1748.
முதல் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை வந்து ஐலசெஃபல் உடன்படிக்கை, அது வந்து 1748. 22 இரண்டாம் கர்நாடக போர் ஏற்பட காரணம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கர்நாடகா மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனை. ஸோ இரண்டாம் கர்நாடக போர் ஏற்பட காரணம் என்ன? கர்நாடகா மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சனை. இரண்டாம் கர்நாடக போர் வந்து நடந்த அந்த வருஷம் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். 1749 டு 1754 உடன்படிக்கை வந்து பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி இந்த இரண்டாம் கர்நாடக போர் வந்து முடிவுக்கு வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐலசெஃபல் உடன்படிக்கை, இரண்டாவது பாண்டிச்சேரி உடன்படிக்கை, மூன்றாவது வந்து பாரிஸ் உடன்படிக்கை. அடுத்து 23 பாருங்கள். மூன்றாம் கர்நாடக போர் ஏற்பட காரணம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஐரோப்பாவில் வெடித்த 7 ஆண்டு போர். இந்த மூணுமே தான் முதல் அந்த கர்நாடக போருக்கு இந்த 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பக்கத்திலே கூட எழுதி வச்சுக்கோங்க. ஐலசெஃபல் உடன்படிக்கை, பாண்டிச்சேரி உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, அந்த வருஷங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூன்றாம் கர்நாடக போர் ஏற்பட காரணம் வந்து ஐரோப்பாவில் வெடித்த 7 ஆண்டு போர். அடுத்து 24 பொறுத்துக. இதுவும் ஒரு முக்கியமான பொறுத்துக தான். அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு வந்து 1746. ஆம்பூர் போர் வந்து 1749 ஆகஸ்ட் 3. ஆற்காட்டு போர் வந்து 1751. வந்தவாசி போர் வந்து 1760 ஜனவரி 22. ஸோ பாருங்கள், அடையாறு போர் 1746, அடையாருக்கு அடுத்து ஆம்பூர் 1749 ஆகஸ்ட் 3, ஆம்பூருக்கு அடுத்து ஆற்காட்டு போர் 1751, வந்தவாசி போர் 1760 ஜனவரி 22. பொறுத்துக்களை கூட கேட்கலாம், கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க. 25 அடையாறு போர் கர்நாடக நவாப் அன்வர்தீனுக்கும் டேஸ் படைக்கும் இடையே இப்போர் நடைபெற்றது. ஆன்சர் வந்து பிரெஞ்சு. அடையார் போர் வந்து யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னா, கர்நாடக நவாப் அன்வர்தீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையே தான் இந்த அடையார் போர் வந்து நடக்குது. அடையார் போர் எந்த வருஷம் சொல்லுங்கள்? 1746. 26 இரண்டாம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படையை வழிநடத்தியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டியூப்ளே. இரண்டாம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படையை வழிநடத்தியவர் யார்? டியூப்ளே. 27 மூன்றாம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படையை வழிநடத்தியவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கவுண்டி லாலி. மூன்றாம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படையை வழிநடத்தியவர் யார்? கவுண்டி லாலி. 28 வந்தவாசி போரில் ஹையர்கூட் தலைமையிலான ஆங்கில படை டேஸ் தலைமையிலான பிரெஞ்சு படையை முற்றிலும் தோற்கடித்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கவுண்டி லாலி. வந்தவாசி போரில் ஹையர்கூட் தலைமையிலான ஆங்கில படை கவுண்டி லாலி தலைமையிலான பிரெஞ்சு படையை முற்றிலும் தோற்கடித்தது. 29 ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளரான ஆண்டு. ஆன்சர் வந்து 1761. ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளரான ஆண்டு வந்து 1761. 30வது கொஷின் பொறுத்துக. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஸோ நடைபெற்றது 1767 டு 69, 2 ஆண்டு. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1767 டு 69. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1780 டு 84. ஸோ இது வந்து ஒரு 4 வருஷம் வந்து நடந்திருக்கு. முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து ஒரு 2 ஆண்டு வந்து நடந்திருக்கு. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து 1790 டு 92, இது ஒரு 2 ஆண்டுகள். நான்காம் மைசூர் போர் வந்து 1799. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க, 4 மைசூர் போர் இருக்குது. ஃபஸ்ட்டு கர்நாடக போர் நம்ம வந்து பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ வந்து மைசூர் போர். 31 பாருங்கள், பொறுத்துக.
முதல் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை வந்து மதராஸ் உடன்படிக்கை. வருஷம் வந்து 1769. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை வந்து மங்களூர் உடன்படிக்கை. வருஷம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க 1784 மார்ச் 7. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை 1792. ஸோ 3 மைசூர் போருக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே கர்நாடக போர் அப்படின்னா ஐலசஃபல் உடன்படிக்கை, பாண்டிச்சேரி உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை. ஸோ மைசூர் போர் பாருங்கள், மதராஸ் உடன்படிக்கை, மங்களூர் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. 32. முதல் ஆங்கிலேய மைசூர் போரில் ஹைதர் அலி யார் கூட்டுப்படையை தோற்கடித்தார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை ப்ளஸ் ஹைதராபாத் நிஜாம். முதல் ஆங்கிலேய மைசூர் போரில் ஹைதர் அலி யார் கூட்டுப்படையை தோற்கடித்தார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை ப்ளஸ் ஹைதராபாத் நிஜாம். 33வது கொஷின். இரண்டாம் மைசூர் போரில் ஹைதர் அலியை டேஸ் பரங்கிப்பேட்டை என்ற இடத்தில் தோற்கடித்தார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆங்கிலேய படை தளபதி சர் ஐயர்கூட். இரண்டாம் மைசூர் போரில் ஹைதர் அலியை ஆங்கில படை தளபதி சர் ஐயர்கூட் பரங்கிப்பேட்டை என்ற இடத்தில் தோற்கடித்தார். 34. ஹைதர் அலி இறந்த ஆண்டு. ஆன்சர் வந்து 1782. ஹைதர் அலி இறந்த ஆண்டு 1782. ஹைதர் அலியோட மகன் தான் திப்பு சுல்தான். ஹைதர் அலி வந்து ஆட்சியாளரான ஆண்டு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1761 தான் வந்து அவர் வந்து ஆட்சியாளரான ஆண்டு. அவர் இறந்தது 1782. அவருடைய மகன் தான் திப்பு சுல்தான். 35வது கொஷின். மங்களூர் உடன்படிக்கை ஆங்கிலேயருக்கும் டேஸுக்கும் இடையே கையெழுத்தானது? ஆன்சர் வந்து திப்பு சுல்தான். மங்களூர் உடன்படிக்கை வந்து ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே வந்து கையெழுத்தானது. 36. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரில் திப்பு சுல்தானுக்கு எதிராக மூவர் கூட்டணியை உருவாக்கியவர்கள்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆங்கிலேயர், ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர். மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரில் திப்பு சுல்தானுக்கு எதிராக மூவர் கூட்டணியை உருவாக்கியவர்கள் வந்து ஆங்கிலேயர், ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர். 37. காரன்வாலிஸ் 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையை டேஸுடன் செய்து கொண்டார்? ஆன்சர் வந்து திப்பு சுல்தான். காரன்வாலிஸ் 1792 ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை திப்பு சுல்தானுடன் செய்து கொண்டார். 38. சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இரண்டும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். பிரெஞ்சு அலுவலர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு வருகை புரிந்து ஜாக்கோபியன் கழகத்தை நிறுவினார்கள். ஸோ ஜாக்கோபியன் கழகம் வந்து நிறுவப்பட்ட இடம் எதுன்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸ்ரீரங்கப்பட்டினம். பிரெஞ்சு அலுவலர்கள் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு வருகை புரிந்து ஜாக்கோபியன் கழகத்தை நிறுவினார்கள். அங்கு சுதந்திர மரம் ஒன்று நடப்பட்டது. ஆன்சர் வந்து இரண்டும் சரி. ஸோ சுதந்திர மரம் வந்து எங்கே நட்டிருக்கான்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸ்ரீரங்கப்பட்டினம் ஜாக்கோபியன் கழகத்தில். 39. நான்காம் மைசூர் போருக்கு பின்னர் மைசூரில் அரியணை ஏறியவர்? ஆன்சர் வந்து 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார். நான்காம் மைசூர் போருக்கு பின்னர் மைசூரில் அரியணை ஏறியவர் வந்து 3ஆம் கிருஷ்ணராஜ உடையார். 40வது கொஷின். நான்காம் மைசூர் போருக்கு பின்னர் திப்புவின் குடும்பத்தினர் டேஸுக்கு அனுப்பப்பட்டனர்? ஆன்சர் வந்து வேலூர். நான்காம் மைசூர் போருக்கு பின்னர் திப்புவின் குடும்பத்தினர் வேலூருக்கு அனுப்பப்பட்டனர். 41 பொறுத்துக. ஒரு முக்கியமான பொறுத்துக டிஎன்பிசி கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் ஏ பாருங்கள். பூனா வந்து பேஸ்வா. பூனா வந்து பேஸ்வா.
பரோடா வந்து கொய்க்வாட், நாக்பூர் வந்து போன்ஸ்லே, இந்தூர் வந்து ஹோல்கர், குவாலியர் வந்து சிந்தியா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. பூனா வந்து பேஸ்வா, பரோடா வந்து கொய்க்வாட், நாக்பூர் வந்து போன்ஸ்லே, இந்தூர் ஹோல்கர், குவாலியர் வந்து சிந்தியா. 42 பொறுத்துக. முதல் ஆங்கிலேய மராத்திய போர். ஃபஸ்ட்டு வந்து கர்நாடக போர் வருது. கர்நாடக போருக்கு அடுத்து மைசூர் போர் வருது. மைசூர் போருக்கு அடுத்து தான் மராத்திய போர் வருது. ஸோ அந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கங்க. முதல் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 1775 டு 82, மொத்தமாக வந்து ஒரு 7 வருஷம். இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 1803 டு 1805, ஒரு 2 ஆண்டுகள். மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 1817 டு 18, ஒரு வருஷம். ஸோ பார்த்துக்கோங்க. 43 சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. முதல் ஆங்கிலேய மராத்திய போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை வந்து சால்ஃபை ஒப்பந்தம், அதாவது சால்ஃபை உடன்படிக்கை 1782 மே 17. இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை வந்து பசின் உடன்படிக்கை, வருஷம் வந்து 1802. சால்ஃபை உடன்படிக்கை, பசின் உடன்படிக்கை ரெண்டுமே இது மராத்திய போர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 44 மராத்தியரின் கடைசி பேஸ்வாவான இரண்டாம் பாஜிராவுக்கு வருடாந்திர ஓய்வூதியம் லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஷின் கேட்கலாம். ஆன்சர் வந்து 8 லட்சம் ரூபாய். அதாவது மராத்தியரின் கடைசி பேஸ்வா யாருன்னு கொஷின் கேட்டாங்கன்னா இரண்டாம் பாஜிராவ். அவருக்கு வந்து வருடாந்திர ஓய்வூதியம் வந்து 8 லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டது. 45 சிவில் சர்வீஸ், அதாவது குடிமை பணிகள் என்ற வார்த்தை முதலில் டேஸ் கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. சிவில் சர்வீஸ் என்ற வார்த்தை முதலில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் பயன்படுத்தப்பட்டது. 46 வெல்லஸ்லி பிரபு இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற ஆண்டு. ஆன்சர் வந்து 1800. வெல்லஸ்லி பிரபு இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற ஆண்டு வந்து 1800. 47 வெல்லஸ்லி பிரபு கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவிய ஆண்டு. ஆன்சர் வந்து 1800. வெல்லஸ்லி பிரபு கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவிய ஆண்டு 1800. அதே மாதிரி கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் யார் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். வெல்லஸ்லி பிரபு. 48 வெல்லஸ்லி பிரபு, ஸோ பிரபுன்றது அந்த பக்கம் வந்திருக்கணும். வெல்லஸ்லி பிரபு டேஸில் இங்கிலாந்தில் உள்ள எய்லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவினார். ஆன்சர் வந்து 1806. வெல்லஸ்லி பிரபு வந்து 1806 இங்கிலாந்தில் உள்ள எய்லிபரி என்ற இடத்தில் கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவினார். ஸோ எந்த இடத்துல? இங்கிலாந்தில் எய்லிபரி என்ற இடத்துல. 49 போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதலில் டேசாம் ஆண்டு பட்டய சட்டம் அறிமுகப்படுத்தியது. ஆன்சர் வந்து 1833. போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதலில் 1833 ஆண்டு பட்டய சட்டம் அறிமுகப்படுத்தியது. 50வது கொஷின். திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது டேசாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆன்சர் வந்து 1853. திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது 1853 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ இது உறுதி செய்யப்பட்டது 1858 ஆண்டு இது வந்து உறுதி செய்யப்பட்டது. ஸோ டோட்டலாக 50 கொஷின் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்துருக்கோம். பேலன்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்குது. பேலன்ஸ் வந்து ஒரு 46 கொஷின் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். Thank you.